பரிசுத்த ஆவியானவரை குறித்த கோட்பாடு. பரிசுத்த ஆவி என்றால் என்ன? பரிசுத்த ஆவியின் தோற்றம், வடிவம். பரிசுத்த ஆவியானது மாம்சமாயில்லாமல் ஆன்மீகமாயிருக்கிறது. இவ்வாறு ஒரு மனித இனத்திற்கும் மனித உடலுக்கும் அப்பாற்பட்டதாக காட்சியளிக்கும் இந்த பரிசுத்த ஆவியின் தோற்றம், வடிவத்தை பற்றி வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை குறிக்கும் பொழுது அவர் என்றும் பிரதிப்பெயரை உபயோகித்ததன் மூலம் பரிசுத்த ஆவிக்கு தோற்றம் உள்ளதாக சுட்டி காட்டுகின்றார். யோவான் 14:26, 15:26, 16:8 தோற்றம் அல்லது வடிவம் என்ற சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு நபரின் குணாதிசயங்களை குறிக்கும். இதனை 3 பாகங்களாக வகுக்கலாம். அறிவு, மனவெழுச்சி மற்றும் விருப்பமாகும். பரிசுத்த ஆவியை ஞானமும் அறிவும் கொண்டதாக கருதி வகுக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். யோவான் 15:26 நன்மையையும் தீமையையும் வித்தியாசப்படுத்தி தீமைக்காக வருத்தப்படும் வழியை காட்டுகிறார். எபேசியர் 4:30 அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:2 அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:10 அவருடைய மனவெழுச்சியை குறித்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். எபேசியர் 4:30 ஜனங்களை ஆறுதல் படுத்துவார். அப்போஸ்தலர் 9:31 விசுவாசிகளுக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:27 அவருடைய விருப்பம் மற்றும் தீர்மானத்தை குறித்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஆலோசித்து முடிவெடுக்கிறார். அப்போஸ்தலர் 15:28 ஊழிய காரியங்களில் சீஷர்களை வழிநடத்தும் போது சில பிரதேசங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காதபடிக்கு சீஷர்களை தடுத்தார். அப்போஸ்தலர் 16:7 பரிசுத்த ஊழியர்களை அனுப்பினார். அப்போஸ்தலர் 13:1 4 ஆவிக்குரிய வரங்களை விசுவாசிகளுக்கு பகிர்ந்தளித்தார். 1 கொரிந்தியர் 12:11 பரிசுத்த ஆவியானவர் யார்? வேத பாடத்தில் பரிசுத்த ஆவியை பலமுறை தேவனுடைய ஆவியாக அழைக்கின்றனர். இவ்வாறு இவற்றை ஒன்றாகவும் ஒரே மாதிரியாகவும் காட்டுகிறது. அவற்றை பிரிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரே மெய்யான தேவனானவர். தேவன் கூறியதாவது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எசேக்கியேல் 36:27 37:14 இயேசு கூறியதாவது, தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:24 பவுல் கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே என்றார். 1 கொரிந்தியர் 12:6 பிலிப்பியர் 2:13 பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தில் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அப்போஸ்தலர் 5:3-4 யோவான் கூறியதாவது, அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்திருந்த ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:24 கர்த்தரே ஆவியானவர். நீங்கள் புத்திராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். கலாத்தியர் 4:6 கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 அப்போஸ்தலரில் ஆவியானவர் பிலிப்பிற்கு கூறியதாவது, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள், எத்தோப்பிய மந்திரியின் ரதம் என்றார். அப்போஸ்தலர் 8:29 பிலிப்பு தன்னுடைய ஊழியத்தை அந்த மந்திரியுடன் முடித்த பின்பு கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். அப்போஸ்தலர் 8:39 இவ்வாறு பரிசுத்த ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒன்றாக இருப்பதை நாம் காண்கிறோம். அப்போஸ்தலர் 8:29-39 அப்போஸ்தலர் 16:6 ஆசியாவில் உள்ள ரோம ராஜ்யத்தில் அப்போஸ்தலர் 16:6 ஆசியாவில் உள்ள ரோம ராஜ்யத்தில் வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே போலும் அவனோடு இருந்தவர்களும் தடை பண்ணப்பட்டனர். சில அதிகாரமுள்ள கைப்பிரதிகள் அப்போஸ்தலர் 16:7 இயேசு கிறிஸ்துவின் ஆவியானது அவர்களை பித்தானியா நாட்டுக்கு போகாதபடி தடுத்தது என்று எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரை நிலைத்திருப்பீர்களாக. 1 யோவான் 2:27. இந்த வாக்கியத்திலிருந்து அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியையும் அல்லது பரிசுத்தரையும் 1 யோவான் 2:20 குறிக்கிறது என்பதை நாம் அறிவோம். மற்றும் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் என்பது இயேசு கிறிஸ்துவினாலே அபிஷேகப்படுவதை குறிக்கிறது. 1 யோவான் 2:27. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9. இந்த பகுதியிலிருந்து பரிசுத்த ஆவியும் தேவனுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒரே மாதிரியான ஆவியை குறிக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்வோம். யோவான் 4:24. மற்றும் இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. கொலோசியர் 2:9. பரிசுத்த ஆவியின் பெயரும் தலைப்பும். தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர். ஏசாயா 11:2, மத்தேயு 3:16. பிதாவின் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர். மத்தேயு 10:20, லூக்கா 4:18. கிறிஸ்துவின் ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர். அப்போஸ்தலர் 16:7, ரோமர் 8:9. சத்தியத்தின் ஆவியானவர், சகலத்தையும் அறிவிப்பவர், தேற்றரவாளர், பரிந்து பேசுபவர். யோவான் 14:26, 16:13. பரிசுத்தத்தின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர். லூக்கா 2:26, ரோமர் 1:4. ஞானத்தையும் தெளிவையும் வெளிப்படுத்தும் ஆவி. வாகமம் 34:9, எபேசியர் 1:17. கொழுந்து விட்டு எரியும் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி. ஏசாயா 4:4, 11:2. கிருபையின் ஆவி, ஜீவனுடைய ஆவி, கிருபை மற்றும் விண்ணப்பங்களின் ஆவி. சகரியா 2:12-10, ரோமர் 8:2, எபிரேயர் 10:29. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள். சிருஷ்டிப்பு. ஆதியிலே சிருஷ்டிப்பின் போது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியாகமம் 1:2. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். சங்கீதம் 104:30. தமது ஆவியினாலே வானத்தை அலங்கரித்தார். யோபு 26:13. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. யோபு 33:4. ஜனங்களுக்கு வல்லமை அளித்தார். தேவனுடைய ஆவி யோசேப்பிற்கு அரசாளும் வல்லமையை கொடுத்தது. ஆதியாகமம் 41:38-41. தலைவராக வழிநடத்தும் தகுதியை யோசுவாவிற்கு கொடுத்தார். என்னாகமம் 27:18-20. உபாகமம் 34:9. யோசுவா 4:14. 70 மூப்பர்களுக்கு இஸ்ரவேலை அரசாளும்படி தகுதிப்படுத்தினார். என்னாகமம் 11:16-17. பெசலெயேலுக்கும் மற்றவர்களுக்கும் ஞானத்தையும் வினோதமான சித்திர வேலைகளை யூகித்து செய்வதற்கான புத்தியையும் அருளினார். யாத்திராகமம் 31:2-6, 35:30-31. சிம்சோனுக்கு அதிகமான பலத்தை கொடுத்தார். நியாயாதிபதிகள் 14:6, 19, 15:14, 16:28-30. தானியேலுக்கு சொப்பனங்களை விலக்கிச் சொல்லும் திறமையை கொடுத்தார். தானியேல் 4:8, 9, 18, 5:14. தானியேல் 1:17-20. தீர்க்கதரிசிகளின் மூலம் கூறப்பட்ட அறிவுரை, எச்சரிக்கை மற்றும் தீர்க்க தரிசனம். நெகமியா 9:30, சகரியா 7:12, எபிரேயர் 1:1-2, பேதுரு 2 பேதுரு 1:21. கர்த்தருடைய ஆவி தாவீதை தீர்க்க தரிசனம் உரைக்க வைத்தது. 1 சாமுவேல் 16:13, 2 சாமுவேல் 23:2, 1 நாளாகமம் 28:12. ஆசா ராஜாவை அசரியா தேவனுடைய ஆவியினால் உற்சாகப்படுத்தினார். 2 நாளாகமம் 15:1-7. யூதா கோத்திரத்தின் ராஜாவாகிய யோசுபாத்தே ஜெயம் பெறுவார் என்பதனை யகாசியேல் கர்த்தருடைய ஆவியினால் யூகித்தான். 2 நாளாகமம் 20:14-17. தேவனுடைய ஆவி சகரியாவின் மேல் இறங்கினதால் ராஜாவாகிய யோவாசை எச்சரித்தான். 2 நாளாகமம் 24:20-22. ராஜாவாகிய ஆகாப் போர்க்களத்திலே இறந்து போவான் என்பதனை மீகாயா முன்னறிவித்தான். 1 ராஜாக்கள் 22:13-25. எசேக்கியேல் தேவனுடைய ஆவியினால் கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் இடத்திலே கொண்டு போகப்பட்டு சகலத்தையும் அவர்களுக்கு சொன்னான். எசேக்கியேல் 11:22-25.
மல்கியா கர்த்தருடைய ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்களையும் வஞ்சித்தலையும் அவர்களுக்கு அறிவித்தான். மிகா 3:8. பரிசுத்த ஆவியின் சின்னங்கள். காற்று யோவான் 3:8, அப்போஸ்தலர் 2:2. எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் காற்று, சுவாசம் மற்றும் ஆவி இவை மூன்றும் ஒரே மாதிரியான வார்த்தை அல்லது சொல்லாகும். காற்று, சுவாசம் ஜீவனை நிலைக்கச் செய்கிறது. சுவாசமானது நமக்கு ஜீவனை அளிக்கிறது மற்றும் காற்று நமது சுவாசமாயிருக்கிறது. எசேக்கியேல் 37:9-10. அதேபோல் நம்முடைய ஆத்துமா தேவனுடைய ஆவி இல்லாமல் ஜீவிக்க இயலாது. எசேக்கியேல் 37:14. காற்று வீசினால் ஆகாய மண்டலங்களிலுள்ள மப்பு நீங்கும். யோபு 37:21. இயற்கையாகவே காற்று வீசினால் மேகங்கள் நீங்கி ஆகாய மண்டலம் தெளிவடையும். அதேபோல பரிசுத்த ஆவியினால் பரிபூர்ணமடைந்த ஜனங்களின் கவலைகளும் துன்பங்களும் இவ்வாறாகவே நீங்கும். இயற்கையாகவே பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் நம் இருதயத்தின் பிரகாசத்தையும் சந்தோஷத்தையும் அபரிவிதமாக நிரம்பி வழியச் செய்கிறது. அப்போஸ்தலர் 5:41, கலாத்தியர் 5:22, 1 பேதுரு 4:12-14. காற்று வீசும் சத்தத்தை மனிதனால் உணர முடிகிறது. யோவான் 3:8. காற்று நம் கண்களுக்கு காட்சியளிக்காது, ஆனால் காற்றினால் அசையும் பொருட்களை நம்மால் உணர முடிகிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்பவரும் இதே மாதிரியாக காட்சியளிக்கின்றனர். ஆவியினை நம்மால் காண முடியாத நிலையில் ஒருவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதையும் பரிசுத்த ஆவியினால் தொடரப்படுவதையும் நம்மால் உணர முடிகிறது. எப்படியெனில் அவர்களின் சரீர அசைவு மூலம் புதிதான ஜீவியத்தின் மூலமும். அப்போஸ்தலர் 2:33, 8:18, 10:44-47. அக்கினி ஏசா 4:4, அப்போஸ்தலர் 2:3. அக்கினி வெப்பமுடையதாகும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஊக்கமுடையவர்களாக்க பரிசுத்த ஆவியானவர் உதவுகிறார். அப்போஸ்தலர் 2:44-47. எரேமியா பரிசுத்த ஆவியினால் அசைக்கப்பட்ட போது அவனுடைய இருதயத்தின் அக்கினி எரிகிறது போல் இருந்தது. எரேமியா 20:9. அக்கினி வெளிச்சமுடையதாகும். பரிசுத்த ஆவியானவரின் வெளிச்சம் எங்களில் பிரகாசித்தார். 2 கொரிந்தியர் 4:6. நன்மை தீமைகளை பகுத்தறிய பரிசுத்த ஆவியானது நமக்கு உதவுகிறது. 1 கொரிந்தியர் 2:10. எபேசியர் 1:17-18. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். யாத்திராகமம் 13:21-22, 40-38. சங்கீதம் 105:39. அக்கினி எரிந்து உருக்கும் தன்மை உடையது. பரிசுத்த ஆவி நம்முடைய அசுத்தத்தை சுட்டரிக்கும். ஏசாயா 3:3-4. பரிசுத்த ஆவி வெவ்வேறான அநேக விசுவாசிகளை ஒரே சரீரமாக இணைக்கிறது. 1 கொரிந்தியர் 12:13, எபேசியர் 4:3. மழை சகரியா 10:1. மாறி மழை சகரியா 10:1. மழை பூமியை நனைக்கும். ஏசாயா 55:10. பூமியை நனைக்கும் மழையை போல தேவனுடைய ஆவி நம்மிடத்தில் வரும். ஓசியா 6:3. மனிதனுடைய இருதயம் தண்ணீரில்லாத தோப்பை போல் இருக்கிறது. ஏசாயா 1:30. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் வனாந்தரம் போல் இருக்கும். மனிதனின் இருதயம் பல வகையான கனிகளை கொடுக்கும். செழிப்பான வயல்வெளி போலாகும். ஏசாயா 32:15-16. கலாத்தியர் 5:22-23. தேவ நீர்த்துளிகளை அணுவை போல் ஏற பண்ணுகிறார். அவர்கள் மேகத்திலிருந்து மழையாய் சூழ்கிறது. அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. யோபு 36:27-28. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். பிரசங்கி 11:3. மேகங்கள் மழையை பொழிகிறது. பரிசுத்த ஆவியால் முழுவதும் நிரப்பப்பட்டவர்கள் அவர்களின் நன்மையை பூமியின் மேல் பரப்புவதை போலிருக்கும் என்ற கருத்து உள்ளது. தேவனை முழு இருதயத்துடன் தேடி அவரிடத்தில் ஊக்கமாய் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வரும். லூக்கா 11:5-13. அப்போஸ்தலர் 1:14-2-1. தண்ணீர் யோவான் 7:37-39. தண்ணீர் தாகத்தை தீர்க்கிறது. சங்கீதம் 104:10-11. யோவான் 4:13. பரிசுத்த ஆவி மனிதர்களின் ஆவிக்குரிய தாகத்தை முழுமையாக தீர்க்கிறது. யோவான் 4:14. வெளிப்படுத்தல் 22:17. தண்ணீர் அசுத்தத்தை கழுவி அகற்றுகிறது. என்னாகம் 31:23-24. எபிரேயர் 10:22. பரிசுத்த ஆவியும் ஜனங்களை சுத்திகரிக்கிறது. ரோமர் 15:16. 2 தெசலோனிக்கேயர் 2:13. தண்ணீர் கீழ் நோக்கி பாய்கிறது. இவ்வாறு பரிசுத்த ஆவி தாழ்மையானவர்களுக்கு அருளப்படும் என்பதை
நமக்கு கற்பிக்கிறது. அப்போஸ்தலர் 5:32, 1 பேதுரு 5:5. எண்ணெய் எபிரேயர் 1:9, 1 யோவான் 2:27. பலி செலுத்தும் சடங்குகளில் எண்ணெயானது தேவனால் சுத்திகரிக்கப்படும் ஒரு பொருளாகும். யாத்திராகமம் 30:25-29. இதன் பலன்கள் யாதெனில், தீர்க்கதரிசிகளை அபிஷேகிப்பதற்கு. 1 ராஜாக்கள் 19:16. ஊழிய காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டிருக்க வேண்டும். லூக்கா 4:18. அப்போஸ்தலர் 1:4, 5, 8. ஆசாரியர்களை அபிஷேகிப்பதற்கு. யாத்திராகமம் 40:12-15. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் கிருபையினால் அபிஷேகிக்கப்பட்டு பிரதான ஆசாரிகளாவார்கள். 1 பேதுரு 2:5. வெளிப்படுத்தல் 1:6, 5:10. ராஜாக்களை அபிஷேகிப்பதற்கு. 1 சாமுவேல் 16:13. சில அதிகாரப்பூர்வமான வாக்கியங்கள் முடிவாக சுட்டி காட்டுகிறது. எவையெனில், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் ராஜாவாகும் வல்லமையை பெற்றிருப்பார்கள். யோவான் 20:22, 23. வெளிப்படுத்தல் 1:6, 5, 10. எண்ணெய் விளக்கிற்கு எரிபொருளாக அமைகிறது. லேவியராகமம் 24:2. ஜனங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தங்கள் ஜீவியத்தின் ஒளியை பிரகாசிப்பார்கள். மத்தேயு 5:16, 25, 1-13. புறா. மத்தேயு 3:16. கபடற்றதும் தாழ்மையுள்ளதுமாயிருக்கிறது. மத்தேயு 10:16. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சமாதானத்தையும் நன்மையையும் தயவையும் அளிப்பார். கலாத்தியர் 5:22-23. ஏசாயா 65:25. நோவாவினுடைய புறாவின் முன் அடையாளம். ஆதியாகமம் 8:8-12. நோவா முதல் முறையாக புறாவை அனுப்பின போது ஜலம் புரியாததாக காரணத்தால் அந்த புறா மறுபடியும் பேழைக்கு திரும்பியது. பரிசுத்த ஆவி வாசம் செய்யும் காலம் இன்னும் வரவில்லை என்பதை சுட்டி காட்டுகிறது. நியாயப்பிரமாண காலத்தில் பொதுவாக பழைய ஏற்பாட்டு காலம் எனப்படும். பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை. நேரம் பரிபூரணப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு இன்னும் மாம்சத்தில் வெளிப்படவில்லை. கலாத்தியர் 4:4. கிறிஸ்து உலகம் முழுவதும் பாவத்திற்காக மரிக்கவில்லை. தேவனுடைய விடுவிக்கும் திட்டம் நிறைவேறும் வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை. யோவான் 7:37-39. இரண்டாம் முறை அனுப்பும்போது அந்த புறா தன் வாயில் ஒரு ஒலிவ மரத்தின் இலையோடு பேழைக்கு திரும்பியது. எரேமியா 11:16. ஒசியா 14:6. இரண்டாம் முறை பேழைக்கு திரும்பிய புறா முன்மாறி காலத்தை குறிக்கிறது, அதாவது அப்போஸ்தலர் காலம். பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இறங்கினதை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே முந்தைய சபை அநேக ஆவிக்குரிய கனிகளை பெற்றிருந்தது. இது அந்த புறாவின் வாயிலுள்ள ஒலிவுமர இலையை குறிக்கிறது. யாக்கோபு 1:18. 7 நாட்கள் கழித்து தேவன் நிர்ணயித்த நேரத்தில் நோவா 3ஆம் முறையாக அந்த புறாவை அனுப்பினான். ஆனால் அது பேழைக்கு திரும்பவில்லை. புறா மறுபடியும் பேழைக்கு திரும்பாததற்கு காரணம் பூமி நிலம் காய்ந்திருந்தது. பேழையின் வேலையும் முடிவடைந்தது. பின்மாறி காலத்தில் தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பி பூமியில் மெய்யான சபையை ஸ்தாபித்ததற்கு இது அடையாளமாயிருக்கிறது. சபையின் வேலை பூரணப்படும் வரையிலும், இயேசு மறுபடியும் வரும் வரையிலும் பரிசுத்த ஆவியின் ஊழிய பணி முடிவுக்கு வராது. யோவேல் 2:28-31. யாக்கோபு 5:7-8. முத்திரை. எபேசியர் 1:13. சில முக்கியமான முறைகள் நிறைவேறினதை முத்திரையானது சான்றளிக்கும். எரேமியா 32:10. அதாவது சில தேவைகள் சந்திக்கப்பட்டிருப்பதை முத்திரை சுட்டி காட்டும். அதேபோல் ஒரு மனிதன் ரட்சிப்பிற்குரிய முறைகளை நிறைவேற்றினான் என்று சரி பார்ப்பதற்கு பரிசுத்த ஆவி ஒரு முத்திரையாக அமைகிறது. சுருக்கமாக, விசுவாசம், பாவ மன்னிப்பு, ஞானஸ்நானம் ஆகிய முறைகள். மத்தேயு 3:15-17. அப்போஸ்தலர் 2:38, 19, 2-7. ஒருவன் தேவனுடையவன் என்பதை பரிசுத்த ஆவியான முத்திரை நிரூபிக்கிறது. 2 தீமோத்தேயு 2:19. பரிசுத்த ஆவி இல்லாதவன் தேவனுடையவன் அல்ல. ரோமர் 8:9. நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். எபேசியர் 4:30. அதிகாரப்பூர்வமாக முத்தரிக்கப்பட்டு எழுதப்பட்ட பத்திரங்களை திருப்பவும் முடியாது அல்லது அழித்து நீக்கவும் முடியாது. எஸ்ரா 8:8. தானியல் 6:15-17. தமக்கு சொந்தமாக வாங்கி கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் நம்முடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் வரையிலும்
பரிசுத்த ஆவியினால் முத்திரைக்கப்பட்டு உத்தரவாதமாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:4-5, எபேசியர் 1:13-14. தீர்க்க தரிசன சத்தியங்களும் தேவனின் வாக்கு தத்தமும். சர்வ வல்ல தேவன் நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை அளித்திருக்கிறார் என்ற உண்மையை நாம் பொக்கிஷம் போல் கருத வேண்டும். பரிசுத்த ஆவியை குறித்ததான தீர்க்க தரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனமாகிய சத்தியம் வெளிப்படையாகவும் திட்டவட்டமாகவும் சரியாகவும் உரைக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிவிப்பேன். நீதிமொழிகள் 1:23. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா 44:3. நான் இவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதியான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். எசேக்கியேல் 11:19, 36:26, 37:14. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28-29, சகரியா 12:10. யோவான் ஸ்நானகன் கூறியதாவது, எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். மத்தேயு 3:11. பொருளடங்கிய உருவக வாக்குத்தத்தங்களும். நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி. பாகம் 11:14, எரேமியா 5:24. மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாறியை கொடுத்து உங்களுக்கு முன்மாறியையும் பின்மாறியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணி. யோவேல் 2:23-24. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சங்கீதம் 46:4, எசேக்கியேல் 47:9, யோவேல் 7:38, வெளிப்படுத்தல் 22:1. அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாறு காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். சகரியா 14:8. கர்த்தர் இயேசுதாமே கொடுத்த வாக்குத்தத்தங்கள். சிலுவையில் அறைவதற்கு முன்பு. வேத வாக்கியம் சொல்கிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். யோவான் 7:38-39. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். யோவான் 14:16-18. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் 16:13, லூக்கா 11:13, யோவான் 14:26, 15:26, 16:7-17. உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார். யோவான் 20:21-23. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். லூக்கா 24:49. நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 1:4-5-8. பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையான தேவன். வாகம் 7:9. அவர் உண்மையா உள்ளவராயினபடியால் தன்னைத்தான் மறுதலிக்க முடியாதவர். 2 தீமோத்தேயு 2:13. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார். முன்மாறியானது அப்போஸ்தலர் காலத்தில் பொழியப்பட்ட பரிசுத்த ஆவியுமாகிறது. தேவன் நிர்ணயித்த காலத்தில் முன்மாறி வந்தது. இயேசு ஜனங்களை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பதனை யோவான் ஸ்நானம் யூகித்தான். மத்தேயு 3:11, யோவான் 1:32-33. இயேசுவின் ஊழிய காலங்களில் இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து 10 நாள் வரையிலும் பரிசுத்த ஆவியானது அருளப்படவில்லை. யோவான் 7:38-39. நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில்
அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்று இயேசு சீஷர்களுக்கு வாக்கு பண்ணினார். யோவான் 16:7. சீஷர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எருசலேமிலே பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:4-5, 12-14. பெந்தெகோஸ்தே நாளிலே வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி அருளப்பட்டது. அப்போஸ்தலர் 2:1-4, 16-18. ஆரம்ப ஆதிகால சபைகளில் பாவத்திற்காக வருந்தி இயேசுவை விசுவாசித்து இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஊக்கமாக ஜெபிப்பவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வர். அப்போஸ்தலர் 8:14-20, 10:44-47, 11:15-17, 15:8, 19:1-7, எபேசியர் 1:13-14. அந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாறியும் பின்மாறியும் கொடுப்பார். எரேமியா 5:24. முன்மாறியும் பின்மாறியும் இளவேனில் கால மழையும் இலையுதிர் கால மழையும் பரிசுத்த ஆவி பொழியப்படும் காலத்திற்கு உருவகப்படுத்தப்படுகிறது. கிழக்கு திசையின் அருகில் மழையானது 2 பருவ காலங்களில் பொழிகிறது. வெயிற்காலத்திற்கு பிறகு வறண்ட நிலத்தை விவசாய நிலமாக்க இலையுதிர் கால மழை விதைப்பதற்கு முன்பு பொழிகிறது. மறுமுனையில் இளவேனில் கால மழை பயிர்களை வளர்ப்பதற்கு உதவியாக வருகிறது. ஆதி சபை விரைவான வளர்ச்சிக்காக பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி இறங்கியது. விவசாயத்தை வளர்க்கும் இலையுதிர் கால மழை போல் இந்த பரிசுத்த ஆவியானது பொழியப்பட்டது. அப்போஸ்தலர் 1:8, 2:46, 47, 6:7. இவ்வாறு ஆதி சபையின் காலத்தில் ஆதி விசுவாசிகள் முன்மாறியை போல் இந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டனர். பரிசுத்த ஆவியின் வருகை தடைப்பட்டது. ஆதி சபையில் பரிசுத்த ஆவியின் பொழிவு ஓர் 2 நூற்றாண்டுகள் நீடித்திருந்தது. ஆயினும் ஆதி சபையில் கருத்து வேறுபாடு, அசுத்தம், பொய்யான சத்தியம் பரவியதால் கெட்டுப்போன சபையை விட்டு பரிசுத்த ஆவியானவர் ஈடுபட்டார், விலகிச் சென்றார். பரிசுத்த ஆவியானவர் இத்தகைய கலங்கப்பட்ட சபையை விட்டு விலகிச் சென்றது தற்செயலாக நிகழவில்லை. இந்த அசுத்தத்தின் மத்தியில் என்ன நிகழும் என்பதனை தேவன் முன்னாகவே அறிந்திருந்தார். பரிசுத்த ஆவி தொடர்ந்து பொழியாமல் தடைபெற்றதை குறித்துதான வாக்கியங்களும் தீர்க்க தரிசனங்களும். உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். அது நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. எரேமியா 3:2-3. உனக்கோ சோரஸ்திரியின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உலக பிரகாரமாய் வாழ்ந்து தேவனை விசுவாசியாமல் இருந்ததினால் மழை தடைப்பட்டதை வாக்கியம் கூறுகிறது. திராட்சை தோட்டம் காட்டு திராட்சை பழங்களை கொடுத்தது. அதன் தரம் மட்டமானதாயிருந்தது. ஆதலால் தேவன் திராட்சை தோட்டங்களின் மேல் மழை பொழியாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிட்டார். எசாயா 5:3-7. எரேமியா 2:21. அவர் ஆறுகளை வனாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை உபர்நிலமாகவும் மாற்றுகிறார். சங்கீதம் 10:107, 33, 34. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரிகள் நிமித்தம் உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். பாகவம் 28:20-24. ஆகாப் ராஜா அரசாண்ட காலத்தில் ஆகாப் ராஜாவும் எசேபேல் ராணியும் செய்த அசுத்தத்தினால் இஸ்ரவேல் தேசத்தில் மழை பெய்யாமல் இருந்தது. தீட்டுப்பட்ட சபையில் பரிசுத்த ஆவியை பொழிய தேவன் விரும்பவில்லை என்பதை இது எடுத்து காட்டுகிறது. 1 ராஜாக்கள் 16:29, 17:7. ஆதி சபையின் அழிவு. ஆதி சபையின் காலத்தில் சில ஜனங்கள் வேறே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தொடங்கினார்கள். இவ்வாறு மெய்யான சுவிசேஷத்தை மாற்றினார்கள். 2 கொரிந்தியர் 11:4, கலாத்தியர் 1:6-9. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று யூதா பரிசுத்தவான்களை உற்சாகப்படுத்தினான். யூதா 3. வெளிப்படுத்தல் 2:3 ஆதிகால சபை விசுவாசத்திற்கு போராடியது. அநேக சபைகள் ஏற்கனவே கெட்டு போயிற்று என்பதனை நாம் அறிவோம். எனவே ஒரு சபையானது கீழ்ப்படியாமல் சுவிசேஷத்தை நிராகரித்தால் எவ்வாறு கர்த்தராகிய இயேசு வாசம் பண்ணுவார்? அல்லது எவ்வாறு பரிசுத்த ஆவி சபையின் தங்கியிருக்கும்? மத்தேயு 28:20, யோசுவா 7:12. பின்மாறி கடைசி காலத்தில் பொழியப்படும் பரிசுத்த ஆவிக்கு உருவகமாகும்.
தேவனுடைய உன்னத ஊழியத்தை செய்ய சபையானது இந்த அடையாளத்தை பெற்றிருக்க வேண்டும். பெண்மாரியை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். யோவேல் 2:23. பாகம் 11:14. எரேமியா 5:24. பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். யாக்கோபு 5:7. முன்மாரியானது செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிடையே வருகிறது. பின்மாரியானது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வருகிறது. பரிசுத்த ஆவிக்கு மழையை சின்னமாக கொள்ளலாம். 2 பருவ காலங்களில் மழை பொழிந்தது போல பரிசுத்த ஆவி 2 காலகட்டங்களில் ஊற்றப்பட்டது. அப்போஸ்தலரின் விசேஷ காலங்களில் தேவன் பரிசுத்த ஆவியை முன்மாறி போல் அருளினார். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே பயிர்களை அறுவடை செய்யும் வண்ணம், அதாவது ரட்சிப்புக்குரிய காரியங்களை நிறைவேற்ற தேவன் பரிசுத்த ஆவியை பெண்மாரியின் காலத்திலே கொடுத்து இருக்கிறார். யோவேல் 2:28-31. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். சகரியா 10:1. மெய்யான இயேசு சபையின் இறுதி கால பரிசுத்த ஆவியின் புதுப்பித்தல் முறைகள். மழைக்காக எலியா செய்த ஜபத்தின் முறை. வல்லமையான தீர்க்கதரிசி ஆகிய எலியா 3.5 ஆண்டுகள் மழை பொழியாத வண்ணம் தேவனிடத்தில் வேண்டினான். இஸ்ரவேல் தேசத்தில் மறுபடியும் மழை பெய்ய எலியா ஜபம் செய்தான். மல்கியா 4:5 கூறியவாறு கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே எலியா தீர்க்கதரிசியை அனுப்பினது போல மெய்யான இயேசு சபை தேவனுடைய வேலையை செய்வதற்காக எலியாவை போல் அனுப்பினார். எலியா தீட்டுப்பட்ட இஸ்ரவேலரை தேவனிடத்திற்கு திருப்பினதால் தேவனின் கோபாக்கினையை தனித்து வெகு நாட்களாக காத்து கொண்டிருந்த மழையை வரவழைத்தார். 1 ராஜாக்கள் 17:1, 16:1, 18:1, 21, 22, 41-45. யாக்கோபு 5:17. இதுபோலவே மெய்யான இயேசு சபையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசத்தை ஒவ்வொருவரும் வற்புறுத்தி கூற வேண்டும். மெய்யான இயேசு சபையின் கடமை யாதெனில் ஜனங்களை சத்தியத்திற்கு வழிநடத்தலும் விக்கிரக ஆராதனை பொய்க் கோட்பாடுகள் என்று விளக்கி தேவனுடைய பிள்ளைகளின் இறுதிகளை தேவன் பக்கமாக மாற்றி அவர்களை வழிநடத்துவதேயாகும். மெய்யான இயேசு சபையின் மூலமாக தேவன் தான் வாக்குத்தத்தம் செய்த பரிசுத்த ஆவியை வேதத்தில் உள்ளவாறு தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் மேல் ஊற்றுவார். ஆகையால் மெய்யான இயேசு சபை ரட்சிப்பை பரப்புவதற்காக வம்ச பிரகாரமாக உழைக்க வேண்டும். இல்லையே தேவன் வந்து பூமியை சங்காரத்தால் அடிப்பார். மல்கியா 3:8, மல்கியா 4:6. எலியா யோவான் ஸ்நானகனுக்கு முன் அடையாளமாயிருக்கிறார். யோவான் முன்னோடியாயிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தம் பண்ணினார். இந்த கடைசி நாட்களில் மெய்யான இயேசு சபையானது இவ்வுலகத்தில் தோன்றி கர்த்தரின் 2ஆம் வருகைக்காக வழி ஆயத்தப்படுத்துகிறது. ஏசாயா 40:3-5, மத்தேயு 17:10-13, லூக்கா 1:15-17. சபையை மறுபடியுமாக கட்டிய விதம். சாலமோன் கட்டின ஆலயம் எரிக்கப்பட்டது. ஏனெனில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அசுத்தத்திற்காக தேவன் அவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்தார். அநேக இஸ்ரவேலர்கள் பாபிலோனும் கைதிகளாக கொண்டு போகப்பட்டதிலும் அவர்கள் பாபிலோனின் கைதிகள் என்றழைக்கப்பட்டனர். 2 ராஜாக்கள் 25:8-12. தீர்க்க தரிசனத்தின்படி அவர்களின் அடிமைத்தனம் 70 ஆண்டுகள் நீடித்தது. தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் வகையில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவின நாளை இஸ்ரவேலர்கள் பாலஸ்தீனத்திலிருந்து திரும்பி வந்து தேவனுக்கு ஆலயத்தை திரும்ப கட்ட வேண்டும் என்ற ஆணையை பிறப்பித்து கட்டளையிட்டான். 2 ஆகமம் 36:17-23. ஆலயத்தை மறுபடியும் அமைத்தல். பரிசுத்த ஆலயமாகிய மெய்யான இயேசு சபையை திரும்ப கட்டுவதை குறிக்கிறது. மெய்யான இயேசு சபையும் ஸ்தாபிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு மறுபடியும் நிறுவப்படும். அனுபவங்களை கடந்து செல்லும். 1 கொரிந்தியர் 3:16, 17, 6:19, எபேசியர் 2:19-20, 1 பேதுரு 2:5. 70 ஆண்டுகள் என்பது தேவன் நிர்ணயித்த கால அளவாகும். இப்பொழுது இந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டும்.
ஏசாயா 58:12, 61:4, ஆமோஸ் 9:11. பழைய ஏற்பாட்டில் உலக பிரகாரமாய் கட்டப்பட்ட ஆலயம் தேவனுடைய ஆவியை சார்ந்திருந்தது. சகரியா 4:6. நிகழ்காலத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மேல் நாம் கொண்ட நம்பிக்கை சார்ந்தே மெய்யான சபையும் கட்டப்படும். இந்த நூற்றாண்டில் பரிசுத்த ஆவியின் பொழிவு நாம் பரிசுத்த ஆவியினை நம்ப வேண்டும் என்ற உண்மையை காட்டுகிறது. பரிசுத்த ஊழியத்தை மேற்கொண்டிருக்கிற தேவ மனிதர்கள் தேவனுடைய ஆவியின் வழிநடத்தினால் ஊழியம் செய்கின்றனர். நெகேமியா 6:3, அப்போஸ்தலர் 1:8. தேவனின் வாக்குத்தத்தத்தின்படி முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஆகாய் 2:9. பிந்தின ஆலயம் ஆவிக்குரிய ஆலயத்தை சபையை குறிக்கிறது. கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியினால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான சபை எங்கே உள்ளது? தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஆதியாகமம் 2:8. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவன் கிழக்கே வைத்தார் என்பதை இந்த வாக்கியம் தெரிவிக்கிறது. விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆதியாகமம் 3:24. நித்திய ஜீவனையும் அல்லது இரட்சிப்பையும் அடைவதற்கு ஒரே ஒரு வழியாக அந்த சுடர் வழியாக தான் செல்ல முடியும் என்று அந்த சுடரொளி பட்டயம் தெரிவிக்கிறது. அக்கினியாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பாக சொல்கிறது. மத்தேயு 3:11, அப்போஸ்தலர் 2:3. இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல் இருந்தது. எசேக்கியேல் 43:2, வெளிப்படுத்தல் 19:6, 7, 21:10. இங்கே இந்த வாக்கியம் தேவனுடைய மகிமை கிழக்கிலிருந்து வரும் என்று கூறுகிறது. மத்தேயு 24:27. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். வெளிப்படுத்தல் 7:2, எபேசியர் 1:13. பரிசுத்த ஆவியில் முத்தரிப்பதற்காக தூதன் கிழக்கிலிருந்து ஏறி வந்தான். இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், இவர்கள் சீனிம் தேசத்திலிருந்து வருவார்கள். ஏசாயா 49:12. சீனிம் கிழக்கை குறிக்கிறது. யூதா கூடாரத்தை சூரியன் உதிக்கும் திசையிலே போட்டபடியினால் ஆசரிப்பு கூடாரத்தை அடையும் வாசல் கிழக்கு முகமாயிருந்தது. என்னாகமம் 2:3. எவராயினும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் வெளிச்சத்திலே செல்ல வேண்டும். யோவான் 3:19-21. இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார். மத்தேயு 2:5-6. பின்பு எகிப்திற்கு சென்றார். மத்தேயு 2:13. எகிப்திலிருந்து திரும்பிய பிறகு எந்த ஒரு தீர்க்கதரிசியும் தோன்றாமல் இருந்த நாசரேத்திற்கு சென்று தங்கி வளர்ந்தார். மத்தேயு 2:23. யோவான் 1:46, 7:52. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியின் கிரியைகள். பரிசுத்த ஆவி ஜனங்களுக்கு ஆவிக்குரிய வல்லமையை தருகிறது. லூக்கா 24:49, அப்போஸ்தலர் 1:8, 4:13, 31, 13:9-12, 1 கொரிந்தியர் 2:4, எபேசியர் 3:16. பாவத்தை குறித்து ஜனங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16:8, அப்போஸ்தலர் 2:37, 1 யோவான் 2:27, 28. கர்த்தராகிய இயேசுவை ஜனங்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் வழிநடத்துவார். யோவான் 15:26, அப்போஸ்தலர் 16:14, 1 கொரிந்தியர் 12:3. அவர் உண்மைகளை வெளிப்படுத்துவார். யோவான் 16:12, 13, 1 கொரிந்தியர் 2:11, எபேசியர் 1:17-19, 3:5. விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்கிறார். சகரியா 12:10, ரோமர் 8:26, 27, 1 கொரிந்தியர் 14:2, 14:15, எபேசியர் 6:18, யூதா 20. விசுவாசிகளை சுத்திகரிக்கிறார். ரோமர் 15:16, 2 தெசலோனிக்கேயர் 2:13, 1 பேதுரு 1:2. பரிசுத்த ஆவியின் கனிகளை கொடுக்க சுவாசிகளுக்கு உதவி செய்கிறார். கலாத்தியர் 5:22, 23, வெளிப்படுத்தல் 22:1-2. வெவ்வேறான ஆவியின் வரங்களை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12:4, 1:12. பரிசுத்த ஆவிக்கும் இரட்சிப்பிற்கும் ஒரு முக்கியமான தொடர்பு உண்டு. ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். 1 சாமுவேல் 10:6, யோவான் 3:5, அப்போஸ்தலர் 2:38,
தீத்து 3:5. பரிசுத்த ஆவி மனித குலத்திற்கு நித்திய ஜீவனை அளிக்கிறது. எசேக்கியேல் 37:14. ரோமர் 8:2. 1 கொரிந்தியர் 15:45. கலாத்தியர் 5:25. 1 யோவான் 5:21. வெளிப்படுத்தல் 22:17. பரிசுத்த ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவினுடையவன் அல்ல. ரோமர் 8:9. 2 தீமோத்தேயு 2:19. 1 யோவான் 3:24. விசுவாசிகளை தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்த ஆவி தேர்ந்தெடுக்கிறது. மத்தேயு 3:16-17. ரோமர் 8:16. கலாத்தியர் 4:6-7. கடைசி நாளில் பரிசுத்த ஆவி நம்மை உயிர்த்தெழச் செய்கிறது. ரோமர் 8:11. 2 கொரிந்தியர் 5:1-5. பிலிப்பியர் 3:21. பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதற்கான அடையாளம். கர்த்தரை நம்புவதும் பரிசுத்த ஆவியை அடைவதும் இரண்டும் வெவ்வேறான காரியங்கள். அப்போஸ்தலர் 19:1, 1:4-5. இதுபோலவே ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெறுவதும் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவதும் இரு வெவ்வேறான காரியங்களாகும். அப்போஸ்தலர் 8:15-16. அப்போஸ்தலர்கள் அந்நிய பாஷையில் பேசுவதை பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதற்கான அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். மார்க்கு 16:17. அப்போஸ்தலர் 2:4, 10, 44-46, 19, 6-7. பரிசுத்த ஆவி நம்மேல் பொழியப்படும் போது நம்முடைய உடம்பு காணத்தக்கதான அசைவுகளை செய்யும். அப்போஸ்தலர் 2:33, 8:18, 4:31, 16:25-26. பரிசுத்த ஆவியினால் நிறையப்படும் நிலையில் சில நேரங்களில் மது குடித்திருக்கிறார் என்று தவறாக எண்ணக்கூடும். அப்போஸ்தலர் 2:13. அல்லது பைத்தியங்கள் என்று எண்ணக்கூடும். சில நேரங்களில் அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கின்றனர் என்றும் சிலரால் பழிக்கக்கூடும். ஆவிக்குரிய பாஷைகள் என்றால் என்ன? ஆவிக்குரிய பாஷை என்பது பரிசுத்த ஆவியினால் பேசப்படுவையாகும். அப்போஸ்தலர் 2:4, 19:6. பொதுவாக அந்நிய பாஷையை எந்த மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் 2:13, 1 கொரிந்தியர் 14:2, 14:16. அறியப்படாத இந்த பாஷை இவ்வுலக பாஷை அல்ல. 1 கொரிந்தியர் 14:10, 11:13. ஆவிக்குரிய பாஷையினால் பரிசுத்த ஆவி ஜெபித்து விசுவாசிகளுக்காக வேண்டுதல் செய்கிறது. ரோமர் 8:26-27, 1 கொரிந்தியர் 14:15. அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு பக்தி விருத்தி உண்டாகச் செய்யும். 1 கொரிந்தியர் 14:4. அறியப்படாத அந்நிய பாஷை கருத்துடையதாக இருக்கிறது. வியாக்கியானம் பண்ணும் வரத்தின் மூலம் தேவைப்படும் போது தேவன் மற்றவரை கொண்டு அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணும்படி அசைப்பார். அப்போஸ்தலர் 2:5-11, 1 கொரிந்தியர் 12:10. பற்பல பாஷைகளை ஒருவன் பேசும்போது அவற்றை வேறு ஒருவன் வியாக்கியானம் பண்ணினான். பின்பு அந்த ஆவிக்குரிய பாஷை எல்லாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய தீர்க்க தரிசனமாய் மாறுகிறது. 1 கொரிந்தியர் 12:10, 14:26-28. வேறொருவனுக்கும் பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கும் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12:10. இங்கே அந்நிய பாஷைகள் மற்றவர்களையும் சபையையும் பக்தி விருத்தியத்தில் உருவாக்குகிறது. 1 கொரிந்தியர் 14:26-28. யாராவது ஒருவன் வியாக்கியானம் பண்ணும்படி அசைக்கப்பட்டால் அவன் அதை செய்வான். இந்த விதமான ஆவிக்குரிய அந்நிய பாஷை ஒரு விசேஷித்த வரமாகும். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற எல்லா விசுவாசிகளும் பற்பல பாஷைகளை பேசும் வரத்தினை பெற்றிருப்பதில்லை. 1 கொரிந்தியர் 12:30, 14:5, 13:28. சில நேரங்களில் பரிசுத்த ஆவியினால் ஒருவர் நிரப்பப்படும் போது அவர் ஆவிக்குரிய சங்கீதங்களை பாடவும் அசைக்கப்படுவர். 1 கொரிந்தியர் 14:5, எபேசியர் 5:19, கொலேசியர் 3:16. சுய பக்தி விருத்திக்காகவும் அல்லது சபையின் பக்தி விருத்திக்காகவும் பேசப்படும் அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு ஒருவனும் தடை பண்ணாதிருங்கள். 1 கொரிந்தியர் 14:39-40, 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஒருவன் எவ்வாறு பரிசுத்த ஆவியை பெற முடியும்? ஒருவன் உண்மையான சரியான விசுவாசத்தை பெற்றிருக்க வேண்டும். யோவான் 14:15, 16:21-22. அப்போஸ்தலர் 5:32, 10:44-48, கலாத்தியர் 3:14, எபேசியர் 1:13. ஒருவன் பாவ மன்னிப்பிற்காக இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:38, 19:2-6. அபிஷேகிக்கப்பட்ட மூப்பர்கள் அல்லது ஊழியக்காரர்களின் கைகள் அந்த மனிதரின் தலையில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 8:14, 17, 19:6. என்னாகும் 11:17-25. அவன் ஆவலோடும் ஊக்கத்தோடும் வேண்டுதலில் தரித்திருக்க வேண்டும்.
லூக்கா 11:5-13, அப்போஸ்தலர் 1:14, 2:1-4. பரிசுத்த ஆவி அந்த பரிசுத்த நகரத்திலே மெய்யான சபையிலே வரும் வரை அவன் காத்து கொண்டிருக்க வேண்டும். சகரியா 14:17, லூக்கா 24:49, அப்போஸ்தலர் 1:4-5, கலாத்தியர் 4:26, எபிரேயர் 12:22. பரிசுத்த ஆவிக்கும் அசுத்த ஆவிக்கும் எவ்வாறு வேறுபாடு காண்பது? ஒருவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது மாம்சத்தின் அசைவுகளால் அதை வெளிப்படுத்துவான். ஆயினும் ஒரு நபர் அசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது இத்தகைய அசைவுகளை செய்வார்கள். பரிசுத்த ஆவி நிறைவால் அசையப்படுபவர்கள் அசைவு ஒழுங்காயும் உகந்ததாயும் இருக்கும். அநேக நேரங்களில் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் போது ஒருவர் சிரிக்கவும் அழுகவும் கைகளை தட்டவும் ஆவிக்குரிய சங்கீதங்களை பாடவும் செய்வார். அந்த நபர் பரிசுத்த ஆவியினால் அசைக்கப்பட்டு ஜெபத்தை நிறைவு செய்த பின்னர் பழைய நிலைமைக்கு செல்வர். ஒருவர் ஆவிக்குரிய அந்நிய பாஷையிலே பேசினாலே அல்லது பாடினாலே அது தனித்தன்மை வாய்ந்ததாகும், வல்லமை உள்ளதாகவும் இருக்கும். இது ஒருவரின் ஆழ்ந்த இதயத்திலிருந்து வெளிப்படுகிறது. மேலும் பரிசுத்த ஆவியினால் நிரம்ப பெற்ற பிறகு அந்த நபரில் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானது அவருக்கு சமாதானத்தையும் ஆவிக்குரிய சந்தோஷத்தையும் தருகிறது. ஒப்பீடு யோவான் 7:38, ரோமர் 14:11, 1 கொரிந்தியர் 14:32, 33, 39, 40. அசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவர் பெரும்பாலும் ஒழுங்கீனமான அசைவுகளால் வெளிப்படுத்துகின்றனர். அவர்களின் அழுகையும் சிரிப்பும் வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதால் சந்தேகிக்க கூடியதாயிருக்கும். மேலும் அவர்களின் முகம் மற்றும் சரீர அசைவுகள் வினோதமாயிருக்கும். ஒருவன் அசுத்த ஆவியின் பிடியில் இருக்கும்போது அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் பேசும் பொய்யான அந்நிய பாஷை சுருக்கமாகவும் விரைவாகவும் தெளிவில்லாமலும் பலவீனமாக குரலுமாயிருக்கும். அவர்கள் பேச்சின் உச்சரிப்பு உதடுகள் சம்பந்தமாயிருக்கும். அதாவது அவர்களின் அந்நிய பாஷையானது ஆவிக்குரியதாயிராமல் உதட்டிலிருந்து வருகிறதாயிருக்கிறது. மேலும் அவர்களின் உச்சரிப்பானது புரிந்து கூடிய அந்நிய பாஷைகளோடு கலந்திருக்கும். சில நேரங்களில் சாத்தானின் செயல் கட்டுப்பாட்டிலடங்காமல் மிதமிஞ்சியதாயிருக்கும். அவன் அகந்தையும் பெருமையும் உள்ளவனாய் மாறி தன்னைத்தானே இயேசு என்றும் பரிசுத்த ஆவி என்னும் சிறந்த தலைவர் என்றும் அல்லது ஒரு பரிசுத்தவான் என்றும் அழைத்து கொள்ளும். சில நேரங்களில் அந்த சாத்தான் ஒரு வெளிச்சத்தின் தூதுவனாக நடித்து சில வேத பாடங்களை சுட்டி காட்டும். ஆனால் அதனுடைய போதனைகள் தேவ நிந்தனையாயும் வசனத்தை திரித்தும் புரட்டி கூறும். 2 கொரிந்தியர் 11:14. சாத்தானால் பாடப்படும் ஆவிக்குரிய பாடல்களில் ராகங்கள் இவ்வுலகத்திற்கு உரியதாயிருக்கும். அதாவது மிகவும் பிரசித்த பெற்ற லௌகிகமான இசையில் இருக்கும். ஒருவன் சாத்தானின் அசுத்த ஆவியால் அசைக்கப்படும் போது அவன் தன் சுயநினைவிழந்து தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருப்பான். சாத்தானின் பிடியிருக்கும் நிலையில் அவர்கள் அஞ்சனம் பார்ப்பர் அல்லது குறி சொல்வர். ஏசாயா 8:19. மற்றும் அவர்கள் மிகுந்த கோபத்துடனும் அதிக பாரத்துடனும் காட்சியளிப்பர். சில நேரங்களில் அந்த சாத்தானானவன் தரையில் புரளும், வாயிலே நுரைத்தள்ளும், சரீரத்தில் இழுப்பு உண்டாக்கும் அல்லது மற்றவர்களையோ அல்லது தன்னைத்தானே வருத்தி கொள்ளும். அவன் முகம் வெளுத்து போனதும் அவனுடைய கை கால்கள் குளிர்ச்சியாயும் மாறும். 1 சாமுவேல் 18:10, ஏசாயா 8:19, மார்க்கு 5:5, 9:8, யோவான் 3:31, அப்போஸ்தலர் 16:16-18, 1 யோவான் 4:3-5.